அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் மேலே 100 பாயிண்ட் கீழே அப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சம் 22,530 நம்ம ஃபிப்னாசி லெவல் சொன்னோம். அந்த ஃபிப்னாசி லெவலில் போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்தது தான். நான் 22,530 வீக்லி அனலைசிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதை போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஒரு சில நியூஸஸ் தேவைப்படுது. ஒரு சில பாசிட்டிவ் நியூஸஸ், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நியூஸஸ் இருந்தால் மட்டும்தானே மார்க்கெட் மேலே போகும். அதற்காக தான் மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் நேற்றைய தினம் வீடியோ போட முடியல, சம் பர்சனல் ஒர்க்காரனால. இன்றைக்கி ஒரு சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் இந்த இடத்த நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு நிஃப்டி இந்த ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்டு தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இந்த சப்போர்ட்டை திருப்பி அகைன் என்னைக்கு எந்த இடத்துல எடுக்க போகுது அப்படிங்கிறதுல 22,200 250 அப்படிங்கிற ரேஞ்சில் கூட சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைய தினம் இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பினுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூ ஆல் டைம் ஹையும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இதற்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த லோவுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ரீசெண்டாக மார்க்கெட் இந்த ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மேலேயும் பிரேக் அவுட் ஆகலை, கீழேயும் பிரேக் அவுட் ஆகலை. இந்தமாரி ஒரு பேட்டர்னில் ஃபார்ம் ஆகுது. அப்பப்போ மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகணும்னா இந்தமாரி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் எந்த பக்கம் உடைக்குதோ அங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இது ஒரு லெவல்ஸ் தான். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சில யூஎஸ் டேட்டா ரிசல்ட்லாம் இருக்குது. அந்த ரிசல்ட்டை பொறுத்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லோ. சரிங்களா? 22,256 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஜோன். சரிங்களா? அது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 22,256லேருந்து 22,225 அப்படிங்கிற இந்த ஏரியாவிலேருந்து எங்கேருந்து வேணாலும் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இந்த லெவலே வச்சுக்கலாம். 22,223 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். மார்க்கெட் அந்த லெவலில் பிரேக் பண்ணால் 22,169, அந்த லெவலையும் பிரேக் பண்ணால் 21,872 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த ஸ்விங் ஹை தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 22,453 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,527 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 200 பாயிண்ட் மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,743 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நிஃப்டி இன்டிமேட் பண்ணுது நண்பர்களே. ஓகே, இன்னும் ஒரு 2 நாட்களில் எலெக்ஷனுக்கான டேட்டு அதெல்லாம் அறிவிக்க இருக்கிறாங்க. அதெல்லாம் அறிவித்தாங்கன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம், வாலட்டிலிட்டி இன்னும் கொஞ்சமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நல்லாவே கீழே தான் போயிட்டு இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மேலே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் விழும் அப்படிங்கிற பதட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் கீழே விழுந்தாலுமே பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த விக்ஸ் குறையிறதுனால பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. அதனால் நம்ம எப்போதுமே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் அப்படிங்கிறதையே யோசிக்கலாம். சரிங்களா? பேங்க் நிஃப்டிலையுமே இன்றைக்கி ஒரு ஸ்விங்கு, ஒரு ஹைலி வால்டைல் இருந்துச்சு. காலையிலே ஓப்பன் ஆகும்போதே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பன் ஆனதுலேருந்து 47,800லேருந்து 46,800 ஒரு 1000 பாயிண்ட் ஸ்விங் இமிடியேட்டாக ஒரு 1 ஹவர் கேண்டில் வந்துச்சு. அந்த ஸ்விங் பாருங்கள், 47,800லேருந்து ஒரு 1 ஹவர் கேண்டிலே பாருங்கள் 46,900, கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் ஒரு 1 ஹவர்லேயே மொமெண்டம் கிடச்சிது.
அந்தமாரி ஒரு மொமெண்டம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துலையே வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். இன்னையோட ரிசல்ட்டை பொறுத்து நாளைக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும். இன்றைக்கி வந்து டே லோ வந்து நான் நாளைக்கான சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாகவே வந்து மூவ் பண்ணணும் நண்பர்களே. சரிங்களா? பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் வந்து வைலண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 46,894 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்விங் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 45,700 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 44,642 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நிஃப்டி போலவே வந்து இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா வருது. இந்த ஏரியாவில் வந்து இங்கே டச் பண்ணும் போதெல்லாம் நல்ல மொமெண்டம் இருக்குது. இங்கே டச் பண்ணும்போது மொமெண்டம் இருக்குது, இங்கே டச் பண்ணும்போது மொமெண்டம் இருக்குது. அகைன் ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டச் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே. அதனால் வந்து இப்போ சொன்னது வந்து சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 47,800 அப்படிங்கிறது நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக வந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, 48,157 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 48,445 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்விங்காக இருக்கும், மார்க் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டிலையும் நல்ல ஒரு வால்டிலிட்டி கிடச்சிது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்விங் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ஸ்விங்கை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணோன்னா வந்துட்டு திருப்பி உள்ளாரே போயிடுச்சு. சரிங்களா? இருந்தாலுமே வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இதையே வந்து சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். 20,788 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 20,468 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 20,253 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபின் நிஃப்டியில். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பாக்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து நியூ ஏரியா வரும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, மேலே வந்துச்சு அப்படின்னா இன்னையோட டே ஹை 21,000 அப்படிங்கிற லெவலை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,173 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நிஃப்டியோட ட்ரெண்டை வந்து முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு மிட் கேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிட் கேப் டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டில், அதுவும் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஏன்னா மிட் கேப்போட வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ்லாம் வந்து நெஃப்டிலையும் இருக்கும். சரிங்களா? அப்போ இதோட இம்பேக்ட்டு நெஃப்டிலையும் இருக்கும். அப்படிங்கிறதுனால மிட் கேப் வந்து எப்போ அப் ட்ரெண்டுக்கு சான்சஸ் இருக்கோ அப்போ தான் வந்து நிஃப்டி கொஞ்சம் நல்லா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மிட் கேப் வந்து இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா மல்டிபிள் டைம் இந்த இடத்துல வந்து நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப மிக முக்கியம். இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கு என்ன சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த சப்போர்ட் இந்த லெவலை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்துச்சு பார்த்திங்களா டே லோ, அதையும் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த ஜோன் எல்லாமே வந்து இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 எல்லாமே இமிடியேட்டாக இருக்குது. 10,674 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட், 10,652 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட், 10,546 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இமிடியேட்டாகவே சப்போர்ட் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாகவே வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து தான் ஒரு 150 பாயிண்ட் இன்றைக்கி விழுந்தது வந்து பார்த்திங்கன்னா 1.5% மிட் கேப் தான் விழுந்துச்சு. அதோட இம்பேக்ட் தான் நெஃப்டியில் இருந்துச்சு. இருந்தாலுமே நெஃப்டி வந்து எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துலையே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து டே ஹை, அதுக்கு இன்றைக்கான நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 10,873 அப்படிங்கிற லெவல் வந்து நாளைக்கான மிட் கேப்புக்கான ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்விங்கு 10,935 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 11,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாரி இந்த சேனல் பேட்டர்னை வந்து சொல்லியிருந்தோம். இந்த சேனல் பேட்டர்னை வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம். இருந்தாலும் மிட் கேப்பை வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறது சிறந்தது கிடையாது. எப்போதைக்கு அகைன் மேலே வருதோ அதோட ட்ரெண்டு வந்து திருப்பி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் யாரும் மேக்ஸிமம் வந்து மிட் கேப் பார்க்க வேணாம். சரிங்களா? நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதோட ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால அதோட ஓஐ டேட்டா வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக எங்கேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 48,000 அப்படிங்கிற லெவலில் தான் பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து 47,300 முடிஞ்சிருக்கு. 47,500 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட்டால் 48,000 ஒரு பெரிய வைலண்ட் மூவ்மெண்ட் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஏன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஓஐ டேட்டாவே இல்லை. ஏன்னா பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரிங்கிறது 48,000 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பில்ட் ஆகிருக்கு. மேலே ஏறினாலும் பெருசாக ஏறலாம், கீழே இறங்கினாலும் பெருசாக இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சப்போர்ட் வந்து பெருசாக இல்லை. 47,000 வந்து பார்த்திங்கன்னா கம்மியான சப்போர்ட்டு தான் இருக்குது. புட் சைடு வந்து பெருசாக சப்போர்ட் இல்லை. விழுந்தால் பெருசாக விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது. ஓகே, அதே நேரத்தில் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 22,335. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,500, 22,400 இருக்குது. சப்போர்ட் வந்து 300 இருக்குது. புட்டு சைடு வந்து சிக்னிஃபிகண்ட்டான சப்போர்ட் வந்து இல்லை நிஃப்டியில். இருந்தாலுமே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கல. சப்போஸ் நிஃப்டி வந்து நான் சொன்ன அந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். நிஃப்டி வந்து இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டியும் வந்து இந்த 47,200 அப்படிங்கிற குருஷியலான லெவலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு இது. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்லேருந்து மேலே போணுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த லெவலை கீழே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா திருப்பி 45,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சரிங்களா? இங்கேருந்து மேலே ஏறினாலும் ஒரு 1,500 பாயிண்ட் ஏறலாம், கீழே இறங்கினாலும் ஒரு 1,500 பாயிண்ட் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல வந்து எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மார்க்கெட் ஹவுஸில் ஏதாவது அப்டேஷன் தேவைன்னா அப்படின்னா டெலகிராம் ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது, இதுலேயும் ஜாயின் பண்ணிட்ட வேணாம். சரிங்களா? உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.